மணி நேரம் கூட ஆயிருக்கும். ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரன்வே தெரியுதா உங்களுக்கு? யாரும் இந்த மாதிரி லேட் ஈவினிங்ஸில் மட்டும் வராதிங்க. எல்லாரும் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கல்ல, அதான் என் ட்ரீமை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, பயப்படாதடா நீ. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, பயப்படாதடா நீ. ஏட்டா இதோ இந்த பக்கம் வந்து பாருங்கள் ஏர்போர்ட். சொல்லுங்கண்ணா. இதோ இங்கேருந்து பார்த்துட்டு வரேண்ணா. இதோ மதுரை வாயில்ண்ணா. பார்த்துட்டு தெரியும். பார்க்கலாம். சுற்றுலா பிளேஸே கிடையாது. ஓகேண்ணா. அங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க. அருமைடா. ஏர்போர்ட் பார்த்து போகணும்டா. எப்படி அந்த 2 பேரையும் மாட்டி விட்டுட்டேன் பத்தியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்து ஓகே. அப்படியா? சரி ரிட்டர்ன் வருவாரு, நிக்காதீங்க அதுக்குள்ள. சரி ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் நீ சீக்கிரம் வாடான்னு. சரி இங்கேருந்து பார்த்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் ஃபுல் ஏர்போர்ட். ரன்வே தெரியுதா உங்களுக்கு? பாருங்க ஏர்போர்ட். இன்னும் வேறு எதுனா கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி லொக்கேஷன் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏர்போர்ட் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி ஸ்பாட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கன்னா கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து இது நல்லா கிளியராக இருக்குது. பயப்படாத, என்னடா சாமி எல்லாத்துக்கும் பயப்படுற. செம்ம அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேக்கே. அப்பா என் கண்ணுக்கு வந்து ஃப்ளைட்டு நகர்றதெல்லாம் தெரியுது, கேமராவில் தெரியாது. அது மாதிரி இங்கே வரதும் தப்பு. இது வந்து யாரா வருது? ஏய் நீ வேற ஏன்டா பயன்படுத்துற? அது அந்த பொண்ணுங்களா தாண்டா இருக்கும். அவரும் ஒரு வர்ற பொண்ணு. இது கேட்டால் சுத்தா போகிறீங்க இன்னொன்று சொல்லிடலாம்டா. வர்றா கைஸ், நிற்கக்கூடாது இங்கே. நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிற்க விடல, பின்னாடியே வந்துட்டார். அதனால நம்ம வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? யாரும் இந்த மாதிரி லேட் ஈவினிங்ஸில் மட்டும் வராதிங்க. ஓகே, எப்படியாச்சும் அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிட்டா போதும் நம்மளுக்கு. ஆனால் அது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்போர்ட். நீங்கள் சப்போஸ் யாருன்னா வரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகணும் போல் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எதனா ஒரு ஃப்ரீ டைமாக பார்த்தீங்க, எந்த டைமில் இருக்க மாட்டாங்க போலீஸ், கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக வர பாருங்கள். நைட்டெல்லாம் வந்தால் இப்படி தான் கண்டிப்பாக இருக்க விட மாட்டாங்க, நின்று பார்க்கலாம் விட மாட்டாங்க. ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் என்னன்னு தெரில, அவர் ரொம்ப கைண்டாக சாஃப்டாக நம்மக்கிட்ட பேசி நடத்தி நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டாரு கீழே. மற்றவங்களா இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இந்த சிக்னலில் வந்து, அதாவது இந்த ரயில்வே கேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமாடா
ஆமாம் 15 மினிட்ஸ்க்கு மேலே நின்றுட்டுருக்கோம் இந்த ரயில்வே கேட்ஸை. இதே டைம் வந்து நம்ம அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தோம் தெரியுமா, அந்த நம்ம வரும்போது நின்றுருந்தோம்னா மேலே போயிருக்கவே மாட்டோம். லிட்ரலி ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து எத்தனாவது ட்ரெயின் தான், 4ஆவதா 5ஆவது ட்ரெயினா, 4ஆவது ட்ரெயினும் 5ஆவது ட்ரெயினும் கிராஸ் பண்ண போகுது. இப்போ இன்னும் கேட் ஓப்பன் பண்ணல. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக வந்துடாதீங்க. 5 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உடனே மறுபடியும் கீழே போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ போகிறது வந்து 6ஆவது ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். 6 ட்ரெயின் போயிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு மேலேயுமே ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அரை மணி நேரம் கூட ஆயிருக்கும். ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். என்ன குடும்ப சரவணன் இது. நோ, இப்போது கேட் ஓப்பன் பண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய், இன்னொரு ட்ரெயின் வருதுடா ஃப்ரெண்ட்ஸ். 7ஆவது ட்ரெயின் வருது. ஏய், பாண்டிச்சேரி ட்ரெயின். டேய், அச்சோ, பாண்டிச்சேரி ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மிகப்பெரிய கதை பாண்டிச்சேரிக்கும் எனக்கும். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இந்த ட்ரெயின் போனோன்னா ஏதாச்சும் கேட் ஓப்பன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னடா ஓப்பன் பண்ணிட்டாங்கடா, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதான் என் ட்ரீமை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
மைலேஜ் எவ்வளோ தெரியுமா? Z900 20 ப்ரோ, 20, 22 அதெல்லாம் இதுவே பண்ண முடியாது. நம்ம ஓட்டுறதை பொறுத்தது. டப்பா டேய், செகண்ட் இயர்லேயே எங்கேயோ போயிடுவாங்க. பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.